இன்றைய அரசியல் சூழலில் ஒரு கேள்வி மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. மக்கள் நலனுக்காக அரசு செயல்படுகிறதா, இல்லையெனில் தேர்தலை முன்னிட்டு வாக்குக்காக அரசு செயல்படுகிறதா? சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு 1.31 கோடி ரூபாயை மகளிர் உரிமை திட்ட பயனாளர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வரவு வைத்துள்ளது. ஒரு பக்கம் அரசு தொடர்ந்து நிதியில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறது. மாநிலம் கடன் சுமையில் இருக்கிறது எனவும் பல துறைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாத நிலை எனவும் விளக்கமளிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இத்தனை பெரிய தொகை ஒரே நாளில் வழங்கப்படுகிறது. இது சாதாரண நிர்வாக நடவடிக்கை அல்ல. இதற்கு பின்னால் பல நாட்கள் திட்டமிடல் இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் ஏன் இந்த நிர்வாகத்திறன் மக்கள் நலத்திட்டங்களில் முழுமையாக வெளிப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது. தூய்மை பணியாளர்கள் சம்பளம் தாமதம், தற்காலிக பேராசிரியர்கள் பல மாதங்கள் காத்திருக்கும் நிலை, கல்விக் கடன் ரத்து வாக்குறுதி முழுமையாக நிறைவேறாதது, இவை அனைத்தும் மக்களின் நினைவில் இருக்கின்றன. ஆட்சியின் இறுதி கட்டத்தில் பட்டியலின மாணவர்களுக்கு மட்டும் கல்விக் கடன் ரத்து என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் நிதி நிலைமையே காரணம் என சொல்லப்படுகிறது. இப்படி பல துறைகளில் நிதி பற்றாக்குறை சொல்லப்படும் நிலையில் தேர்தல் நெருங்கும் தருணத்தில் பண உதவி வழங்கப்படுவது அரசியல் நோக்கமில்லையா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது. தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை நிறுத்த முடியாது என்பது விதி. அதே நேரத்தில் தேர்தலை காரணம் காட்டி திட்டத்தை நிறுத்த சதி நடக்கிறது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறுகிறார். ஒருவேளை அப்படி நடந்தால் கூட அது அரசுக்கு அரசியல் ஆதரவாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கை உண்மையில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நீண்டகால திட்டமா அல்லது தேர்தலை முன்னிட்டு எடுத்த அரசியல் கணக்கா என்பது மக்கள் ஆராய வேண்டிய விஷயம். வாக்காளர்கள் இப்போது மிகவும் விழிப்புடன் உள்ளனர். வெறும் பண உதவியால் மட்டுமே அவர்களின் மனநிலை மாறிவிடாது. ஆட்சியின் 5 ஆண்டுகள் எப்படி இருந்தது, நிர்வாகத்திறன் எப்படி இருந்தது, வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டன, இவை அனைத்தையும் மதிப்பீடு செய்த பிறகே மக்கள் முடிவு செய்கிறார்கள். ஜனநாயகத்தில் மக்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள், ஒப்பிடுவார்கள், பிறகு தீர்மானிப்பார்கள். தேர்தல் நேரத்தில் அரசு பணத்தை வழங்குவது வெற்றியை உறுதி செய்யாது. மக்கள் நம்பிக்கைதான் இறுதி தீர்ப்பை வழங்கும்.